பல பேரை தூக்கி குப்பை தொட்டியில போட்டாங்க. ஆனா நாங்க பல பேரை தூக்கி குப்பை தொட்டியில போட்டு டாப்புக்கு வந்தாலே அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக எப்பேற்பட்ட ஒரு மாசான கட்சி அப்படின்றத சொல்ல வர்றார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு பல இயக்கங்களை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுக்குது. ஆனால் நாங்கள் எங்களை எதிர்த்த எதிர்ப்பாளர்களை பல பேர் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு ஆட்சிக்கு வந்த மாபெரும் இயக்கம் எங்ககிட்ட வச்சுக்கூடாது அப்படின்னு ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தாரா. அப்படியே அடுத்து ஒரு கான்ட்ராஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, உங்களை இத்தனை பேர் வசப்படுறாங்களே எப்படி இதெல்லாம் நீங்கள் சகிச்சுக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கெல்லாம் அண்ணா சொன்னது தான், வசையாளர்கள் வாழட்டும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், வாழ்க்கை வசையாளர்கள்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஐடியாலஜியில் போகிறதான் திட்டிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம்னு போகிறதா அப்படின்னு. ரெண்டுக்குமே பாருங்க, மாசா எல்லாரையும் தூக்கி போட்டு வைங்கினாங்க அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யார் பேசுனா எனக்கு என்ன, நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு இருக்கிறது தான்ப்பா நல்லதுன்ற மாதிரி ஒரு மேட்ரு. நம்ம ரெண்டாவது பாயிண்ட் எடுத்துக்குவோம், அதான் வாழ்க்கைக்கே நல்லது. ஏன் என்ன பேசினான்னு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போனோம்னா நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாதுல்ல, அவ்வளோதான். வரலாற்றின் குப்பை தொட்டியில் எத்தனையோ இயக்கங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கு. ஆனால் எதிர்ப்பாளர்கள் எல்லாம் குப்பை தொட்டியில் எறிந்து கோட்டையை பிடிச்ச இயக்கம்னா அது திராவிட இயக்கம் தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இவ்வளவு அவதூறுகளை தரந்தாழ்ந்த வாசகர்கள் எல்லாம் எப்படி தாங்கிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்னுடைய பதில் என்ன என்றால், இதெல்லாம் எங்களுக்கு புதுசாக இன்னைக்கு இதை பார்க்குறோம். பேரறிஞர் அண்ணா வழியில் சொல்லணும்னா வாழ்க வசவாளர்கள் தமிழ் சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கான நம்முடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்ததா எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிறத நாங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுகிறோன்றதுக்காக ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கிறாரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்காக நான் போயிட்டு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கிறேன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நெல்லையில் போயிட்டு ஒரு கோயிலில் ஜனவரி மாதத்தில் இந்த ஓடண்டா வெளித்தேருன்னு அறிவிக்கிறேன். எப்படியே எல்லா மதத்துக்காரங்களோட நாங்கள் டச்சில் இருப்போம்ல, அத்தனை பேருக்கு நாங்கள் கரெக்டாக நடந்துக்குவோம், யார் யாருக்கு என்னென்ன பண்ணணுமோ கரெக்டாக பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. சிம்பிள், எல்லா மதத்தையும் நாங்கள் சமமாக தான் மதிப்போம், அது திமுக கரெக்டாக இருக்குன்றதை சொல்ல முற்பட்டிருக்கிறாரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். கடந்த வாரம் தமிழ்நாடு ஹஜ் இல்லத்துக்கு நான் அடிக்கல் நாட்டினேன். விமான நிலையத்துக்கு எதிராக ஹஜ் இல்லத்துக்கு நான் அடிக்கல் நாட்டினேன். அடுத்த சில நாட்களில் மனிதநேய மகத்துவத்தை சொல்கிற கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்றேன். மறுநாள் திருநெல்வேலி மாவட்ட அரசு விழாவில் நெல்லையப்ப திருக்கோயிலில் வெள்ளித்தேர் வரும் ஜனவரியில் ஓடும்னு நான் சொன்னேன். இதுதான் திராவிட மாடல். நம்மளை எப்படி கார்னர் பண்ணுறதுன்னு தெரியாமல் எதிரிக புலம்பிகிட்டு இருக்காங்க இப்போ.